ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம சின்ன பிள்ளையாக இருந்து நம்ம சாப்பிட்ட ஒரு டிஷ்ஷு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். சிக்கன் எல்லாருக்குமே ஒரு ஆஸ் யூஷுவல் நம்ம சமைக்கிறது தான். பட் ஆனால் சாப்பாடு பார்த்திங்கன்னா நொய்யரிசி சாப்பாடு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நொய்யரிசி சாப்பாடு நல்லா சிக்கன் தொக்கு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி வறுவலோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த நொய்யரிசியை தான் நான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் நொய்யரிசி நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் சமைக்கிறேன். இந்த நொய்யரிசி பார்த்திங்கன்னா எந்த குழம்புக்கு வச்சாலுமே இது சூப்பராக செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம இதில் உப்புமா கூட செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது நொய்யரிசி பாரம்பரிய ஒரு இன்றைக்குமே வில்லேஜிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த நொய்யரிசி தான் பயன்படுத்தி சாப்பாடு செய்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு தான் அந்த காலத்தில் எல்லாருமே நல்லா ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெறும் இந்த தயிர் மட்டும் ஊற்றி அந்த சிக்கனை நல்லா மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த தயிர்லேயே அந்த சிக்கன் நல்லா ஊறட்டும். இந்த சிக்கன் தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நொய்யரிசி சாதமும் வடித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே 1/2 மணி நேரம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த நொய்யரிசி சாப்பாடை நம்ம வடித்து விட்டுருவோம். நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும், நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும். தண்ணியில் இந்த வாஷ் பண்ண அரிசியை போட்டுட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு கலரிட்டு நம்ம இதை ஒரு அடுப்பில் வேக வச்சிடலாம். இன்னொரு அடுப்பில் நம்ம இந்த சிக்கன் தொக்கை தாளிக்க போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சிக்கன் பாருங்கள் எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுட்டு தான் நான் வெங்காயமே நறுக்க போகிறேன். அந்தளவுக்கு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நான் இந்த வெங்காயத்தை நறுக்கிடுறேன். இந்த வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பெருசாக எடுத்திருக்கேன். இந்த ஒரு வெங்காயம் மட்டும் போதும். நல்லா பொடியாக சாப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு வெங்காயத்தில் மட்டும் நம்ம செய்ய போகிறோம். நம்ம அந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே பாருங்கள், நான் வெங்காயத்தை அரிஞ்சிடுறேன். நம்ம அடுப்பாண்ட நின்றுக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். முதலையே எல்லாமே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வச்சு நம்ம எல்லாம் சமைக்கணுன்ட்டு இல்லை. ஸோ டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு கடகடன்ட்டு நம்ம இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் பாருங்கள், ஒரு 2 துண்டு பட்டையும், ஒரு 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி உடச்சி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போது எண்ணெய் அந்தளவுக்கு சூடாகவும் இல்லை பாருங்கள், நார்மலாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கறி குழம்புக்கு, இந்த கறி தொக்குக்கு நான் தாளிக்கிற ஐட்டம். இப்போ அந்த வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம காயெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டே நம்ம செஞ்சுக்கிட்டே அரிஞ்சிக்கலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப குயிக்காக இருக்கும். இப்போ எல்லா வெங்காயமும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டுது கொஞ்சம் கலரி விட்டுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் 3 தக்காளி சின்ன சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே வெங்காயமும் வதங்கிடும். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சமையலை எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்காக நம்ம முடிச்சிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிலில் சேர்க்கும்போது நல்லா ஃப்ரை ஆகும், அதே நேரத்தில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தோடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கனு, அந்த சிக்கன் தான் சேர்க்க போகிறோம். தக்காளி அதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறோம். நல்லா நான் எதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறேன்ட்டு நல்லா பாருங்கள். இப்போது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிட்டு தயிரில் நம்ம நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஏன் தயிரில் ஊற வச்சுருந்தேன்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் சிக்கனு, அதனால தான். இப்போ அந்த தண்ணியை ஊற்றிடலாம், அடியில் இருக்கிற தண்ணியை. இப்போ நல்லா இந்த சிக்கன் நல்லா
கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். போட்ட உடனே கலர் மாறிடும் பாருங்கள். அந்த பச்சை மணம்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். லைட்டாக சேஞ்ச் ஆன உடனே நம்ம தக்காளியை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் போட்டாலும் தக்காளி நல்லா குழஞ்சி நம்மளுக்கு வெந்துடும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி வேக வைக்க போகிறோம். சால்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா இப்போது வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இந்த சிக்கனை தண்ணி ஊற்றாமல் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. ஆனால் சிக்கனு அந்த சிக்கன்லேருந்து ஒரு தண்ணி வரும் பார்த்திங்களா, அந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே வதக்கி விடலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். அந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. இது 3மே இந்த ஸ்டேஜில் நம்ம போட போகிறோம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்ததுக்கப்புறமா போடுங்க. அப்போ தான் அந்த பச்சை மணம், அந்த கவுச்சி ஸ்மெல்லு வரும் பார்த்திங்களா, அந்த நீச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த தண்ணியை நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அந்த மசாலாலாம் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை மூடி போட்டுட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம இது குழம்பு செய்யலை, வெறும் தொக்கு தான் செய்கிறோம். சாம்பார் ஆல்ரெடி இருக்குது. அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மூடி போட்டுட்டு நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி. இப்போ கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கலரி விட்டுடலாம். எவ்வளோ சிம்பிளாக டேஸ்ட்டாக அந்த தயிரில் ஊற வச்சதுனால அந்த சிக்கன் அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அதே நேரத்தில் இந்த குழம்பு சேர்க்குறோம் பார்த்திங்களா, சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது காலையில் நம்ம சாம்பார் வச்சுருந்தோம். அந்த சாம்பார் கொஞ்சோண்டு மீதி இருந்துச்சு. அந்த சாம்பாருக்கு தான் இப்போ நான் அந்த சிக்கன் தொக்கு செஞ்சுருக்கேன். இப்போ இந்த சாம்பாரை நல்லா சூடு பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ஒரு சாம்பார் சூடு ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். நொய்யரிசி சாப்பாட்டுக்கும் இந்த சாம்பாருக்கும் சிக்கன் தொக்குக்கும் அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.